இல்லக விளக்கது இருள் கடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல் அக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. இந்த 6ஆம் தேதி ஜூலையிலிருந்து 12ஆம் தேதி ஜூலை வரைக்குள்ள காலகட்டங்களில் பூரட்டாதி என்கிற நட்சத்திரத்திலிருந்து ரோகிணியில் உச்சம் பெற்று மிருகசீஷம் வரை சந்திரன் செல்ல இருக்கிறார். பூரட்டாதினா குருவின் நட்சத்திரம், ரோகிணினா சந்திரனின் நட்சத்திரம், அண்ட் மிருகசீஷம்னா செவ்வாய் நட்சத்திரம். இப்படி இந்த நட்சத்திர பாதையிலே செல்லும் போது நமக்கு என்னெல்லாம் பலன் வரும்னு பார்க்கணும். அதே போல் இந்த வாரத்தில் முக்கியமான நிகழ்வுகளில் நிறைய நல்ல நிகழ்வுகள் கிடைக்கிறது. 6ஆம் தேதி சஷ்டி விரதம் ஆரம்பமே முருகனுக்கானது. 7ஆம் தேதி காலாஷ்டமி, அந்த மத்தியான வேளையில் வர அஷ்டமினாலேனா துர்கைக்கு நம்ம செவ்வாய்க்கிழமை அஷ்டமி வந்தால் துர்கை வழிபடுவது ரொம்ப நல்லதாயிடும். 8ஆம் தேதி புதனின் அஷ்டமியாக கண்டினியூ பண்ணும். அப்போ விஷ்ணுவின் வழிபாடு, இந்த குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம், படிக்கல சார் குழந்தைகள் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியது. அதுபோல் 10ஆம் தேதி அபாரா ஏகாதசி என்ற ஏகாதசி, அதாவது நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் கலக்கங்கள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஏகாதசி விரதம். அதுபோல வாரத்தின் கடைசி நாளான ஞாயிற்றுக்கிழமை என்று பிரதோஷம். அந்த பிரதோஷத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க மனசுல மரண பயம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பயத்தை நீக்குவது. இப்படி பல விஷயங்களை தாங்கி வரக்கூடிய வாரம் இது. இப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா, வாருங்கள் காண்போம். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. சூரியன் உங்களை நேரடியாக சுட்டெரித்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே அஷ்டமத்திலே இருக்கக்கூடிய குருவினாலே, உங்க ராசிநாதன் தான், ஆனா 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. பார்வையை 2ஆம் இடமும் 12ஆம் இடமும் உங்களுடைய 4ஆம் இடத்து மேலே வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த அஷ்டமத்துக்குரிய சந்திரன் அப்படிங்கிறவர் புரட்டாதியிலிருந்து குருவின் சாரத்திலிருந்து சனியின் சாரம், புதனின் சாரம், கேதுவின் சாரம், சுக்கிரனின் சாரம், சூரியனின் சாரம், சந்திரனின் சாரத்தில் உச்சம் பெறுவது ரோகிணி நட்சத்திரத்திலே, பின்பு செவ்வாய் அப்படிங்கிற மிருகசீஷம் வரைக்கும் போவார். இப்போ இந்த சைக்கிள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசியின் 6ஆம் இடத்துக்குள்ளார போகும். 6ஆம் இடம்ங்கிற சத்ருஸ்தானத்தில் இந்த வாரம் முடியும். முயற்சியிலிருந்து சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வரும். அப்போ நிறைய முயர்வதற்கான வாய்ப்புகள், புதிய ஐடியாஸை கிரியேட் பண்ணக்கூடிய தாட் ப்ராசஸ், இதை செய்யணும் அதை செய்யணும்னு எடுத்து வச்ச லிஸ்டெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிற திறன், பயணங்கள், இதெல்லாம் நடக்கும். அதில் கொஞ்சம் ஆரோக்கிய தட்டுப்பாடுகள் எல்லாம் உண்டானாலும் வார கடைசியில் இதான் சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்க போகிறீங்க. அதனால் சத்தியமேவ ஜெயத்தை என்ற மாதிரி உங்களது இந்த வாரம் நீங்கள் செய்கிறதெல்லாம் ஜெயமே அப்படின்னு எடுத்துக்கலாம். குருவுடைய சேர்ந்து இருக்கக்கூடிய புதன் வக்ரகதியில் இருப்பார். அவர் 6ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துக்கு அல்லாடிட்டு இருப்பார். அதனால் சுக்கிரனுடைய இந்த 9ஆம் இட சேர்க்கையும் நல்லா தான் இருக்கு. அதனால் பண வரவை உங்களுக்கு கொடுப்பார். களத்திரத்தினுடைய ஒற்றுமையை கொடுப்பார். குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கும், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் செய்கிற காரியத்துக்கு எஸ் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. தொழிலில் கொஞ்சம் விரயங்கள் இருந்தாலும் லாபங்கள் உண்டு. செய்கிற காரியத்தை நிதானித்து செஞ்சீங்கன்னா லாபத்தை நீங்கள் அழகாக ரீபோர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறேன் அதனால் எனக்கு நன்மை நடக்கணும், கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. சுப செலவுகளாக இருந்தால் செய்யலாம், வேண்டாத செலவுகள் வேண்டாம். அப்போ செலவுகளை கொஞ்சம் கரெக்டாக கட்டுக்கோப்பாய் வைப்பது அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு என்னென்ன செலவுகள் நன்மை தரும் அப்படின்னு எழுதிக்கணும். லேண்டெல்லாம் வச்சுருந்தீங்க, விவசாய நிலங்களாக இருக்கிறது அப்படின்னா எக்ஸ்ட்ரா கேரோடு இருங்க. கொஞ்சம் பயிர் பார்க்காம போச்சுங்கிற சூழ்நிலையும் உண்டாகும், சேதங்கள் உண்டு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதை. கட்டடங்களிலே இருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. அதுவும் முக்கியமாக பள்ளி கட்டிடங்கள், மருத்துவ கட்டிடங்கள் இதெல்லாம் வச்சிருப்பவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த ரெண்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும். அப்போ ஓரளவுக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கா அப்படின்னா இந்த வாரம் அப்படி தான் இருக்குது. சில கட்டிடங்களில் ரெனோவேஷன் போன்ற விஷயங்கள் எல்லாம் செலவையும் கொடுக்கும், ஆனால் அதுவே உங்களுக்கு பண வரையும் கொடுக்கும். அப்படிங்கிறனால அதெல்லாம் தாராளமாக நீங்கள் செய்யலாம். இந்த வாரத்தில் காலாஷ்டமி செவ்வாய்க்கிழமை,
அன்றைக்கு துர்க்கையை வழிபடுங்கள். துர்க்கையை வழிபடுவதனாலே மனதிலும் அந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய தன்மையினாலே வரக்கூடிய பயங்களையும் நீங்கள் நீக்கிக் கொள்ளலாம். வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே. உங்க ராசியின் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திலே குரு இருக்க அவரின் சாரத்திலே சந்திரன் இந்த வாரத்தின் பயணத்தை ஆரம்பிக்கிறார். பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பித்து மிருகசீஷம் என்கிற செவ்வாயின் சாரம் வரைக்கும் ரிஷபராசி வரைக்கும் போறார். அப்படி போகும்போது உங்க ராசியின் முயற்சி அப்படிங்கிற விஷயத்தை தொடுவார். 3ஆம் இடத்துல சனி பகவானோட சேர்ந்து செய்வார். அப்போ புதிய காரியங்கள் தான் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. முக்கியமாக இந்த கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்தளக்க சில கம்யூனிகேஷன்லாம் பண்ணுவோம். ஸ்மார்ட் அப்படிங்கிற விஷயத்தில் பண்ணுவோம். இல்லை வெப்சைட் கிரியேட் பண்ணுறது, விசிட்டிங் கார்டு போடுறது, அந்த மாதிரி பிரிண்டிங் ரிலேட்டடான விஷயங்கள், இது எல்லாமே இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். வியாபாரத்திலே அபிவிருத்தி செய்யக்கூடிய அனைத்து விதமான காரியங்களை தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதுக்கு குருவின் அனுகிரகமும் சனி பகவானின் அனுகிரகமும் இருக்கும். செவ்வாய் லாபத்துக்குரியவர். 4ஆம் இடத்துக்காரர், 11ஆம் இடத்துக்காரர், 5ஆம் இடத்திலிருந்து உங்கள் லாபத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் தைரியம் மட்டும்தான் வரும். தைரியம் புருஷ லட்சணம் அப்படின்னு தைரியத்தை வச்சுட்டு செய்யணும். எதையும் துணிச்சலோடு செய்யக்கூடிய திறன் வேண்டும். புத்தி தடுமாறும். புத்தி 7ஆம் இடத்திலிருந்து அவர் 6ஆம் இடத்துக்கு தடுமாறி கொண்டிருக்கிறார் வக்கரகதியில். அவர் அஸ்தங்கம் அப்படிங்கிற சூழ்நிலை இருப்பதனால லாபத்தை ரொம்ப பெருசாக எதிர்பார்த்து செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. சூரியனுடைய தாக்கம் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்து மேலே விழும். ஆனாலும் பொருள் வரவு எப்படியானும் பணம் வந்துடும், கவலைப்பட வேண்டாம். நல்ல சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. புதிய வரவுகள் அப்படிங்கிற குழந்தை பேரு போன்ற விஷயங்களும், வளர்ச்சிக்கான வாய்ப்புகள், குழந்தைகள் கல்வி, நிதிநிலை, பொதுவாக நம்மளுடைய நிதிநிலை, இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த வாரத்தில் ஒரு ஹைலைட்டாக காட்டும். அப்போ நிறைய நன்மைகளை கொண்டு வருகிறது. சுக்கிர பகவான் எங்கே உட்கார்ந்துருக்கிறார்னு பார்க்கும்போது அவர் அஷ்டமத்தில் உட்கார்றார். அதுவும் நல்லது தான். குடும்பத்தில் இருக்கக்கூடிய போக்கில் பயம் கொஞ்சம் போகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு கணவன் மனைவி இருப்ப வாய்ப்பு. அப்போ உங்களுக்கு சந்தோஷ நிகழ்வுகளும் நிறைய உண்டு. பயணங்களினாலே லாபங்களும் உண்டு. புதிய நண்பர்கள், புதிய வாடிக்கையாளர்கள், இவர்களினுடைய கிக் ஸ்டார்ட் உங்களுக்கு இருக்கும். அவங்க வந்ததுனால இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்குதுங்க. அவங்க ஏதோ ஒரு ஐடியா சொன்னாங்க, அதனால் அந்த ஸ்பார்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்பார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பேச்சுகள்லாம் கொஞ்சம் கரெக்டாக பேசிடுங்க, கராராக இருங்க. வியாபாரத்தில் தன்மையெல்லாம் அப்படி இப்படிலாம் வேண்டாம். நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா எல்லாமே உங்கள் பக்கம் திரும்பும். 10ஆம் தேதி அபார ஏகாதசி அன்று விஷ்ணு பகவானை வழிபட உங்களுடைய மனநிலையில் மாற்றம் கிடைக்கும், லாபமும் உண்டு. அதனால் அமைதி உங்களுக்கு திரும்பும். பல காரியங்களுக்கு தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.